ஹாய் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஃபாக்ஸ் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் சப்போர்ட் பண்ணுற ஒரு நியூஸ் மீடியா இருக்குது. அதுலேருந்து ஒரு ஹோஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ட்ரம்ப்பை வந்து இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. அந்த இன்டர்வியூவில் இருக்க ஒரு செக்மெண்ட் வந்து கொஞ்சம் சர்ச்சையாக போயிட்டுருக்கு. அவர் அந்த இன்டர்வியூவில் H1B வீசா பற்றி இப்படி பேசியிருந்தார். Republicans have to talk about it. And does that mean the H-1B visa thing will not be a big priority for your administration? Because if you want to raise wages for American workers, you can't flood the country with tens of thousands or hundreds of thousands of foreign workers. You also do have to bring in talent. When we have plenty of talented people here. No, you don't. We don't have talented people here? No, you don't have certain talents, and people have to learn. You can't take people off an unemployment line and say, I'm going to put you into a factory where we're going to make missiles, or I'm going to... Yes. இங்கே நிறைய பேர் வந்து அவர் சொன்ன அந்த ஒரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, அந்த ஹோஸ்ட் கேட்குறாங்க, இங்கே வந்து டேலண்ட்டே இல்லையா அப்படிங்கிற மாதிரி அந்த ஹோஸ்ட் வந்து கேட்குறாங்க. அதுக்கு ட்ரம்ப் வந்து இல்லை, நோ யூ டோன்ட் ஹேவ் அப்படிங்கிற மாதிரி வார்த்தையை சொல்லிட்டாரு. அந்த வார்த்தை வந்து அவரை சப்போர்ட் பண்ணுற மக்களை கொஞ்சம் வந்து கோவப்படுத்திருச்சு. ஏன்னா நீங்கள் ட்விட்டர்லேயும் சரி, இல்லை அந்த அடுத்த யூடியூப் வீடியோஸ்லாம் பண்ணுவாங்க இல்லையா, ஃபாலோ வீடியோஸ்லாம், அந்த யூடியூப் வீடியோஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா அவங்களை சப்போர்ட் பண்ணுற ஆளுங்களே எப்படி இப்படிலாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இது ஏன் இந்த மாதிரி வந்து அவர் சொன்னார் அப்படிங்கிற அந்த காரணமும் அந்த வீடியோலேயே வந்து சொல்லியிருப்பார். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க திருப்பி ஃபாலோஅப் கேட்குறாங்க, அப்போ நாம் எப்படி வந்து அமெரிக்காவில் மொத்தமாக இப்படிலாம் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு ஃபாலோஅப் கேட்குறாங்க. அதுக்கு அவர் வந்து ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறாரு. How did we ever do it before? Well, I'll give you an example. In Georgia, they raided because they wanted illegal immigrants out. They had people from South Korea that made batteries all their lives. You know, making batteries are very complicated. It's not an easy thing and very dangerous. A lot of explosions, a lot of problems. They had like 500 or 600 people, early stages, to make batteries and to teach people how to do it. Well, they wanted them to get out of the country. You're going to need that, Laura. I mean, I know you and I disagree on this. You can't just say country's coming in, going to invest $10 billion to build a plant and going to take people off an unemployment line who haven't worked in 5 years, and they're going to start making missiles. It doesn't work that way. இவங்க திருப்பியும் ப்ரெஸ் பண்ணுறாங்க. நம்ம வந்து முன்னாடி வந்து அப்போ எப்படி நம்ம முன்னாடியெல்லாம் பெருசாக இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கொண்டு வராங்க. அதுக்கு அவர் எக்ஸாம்பிளும் கொடுக்குறாரு. சவுத் கொரியாவிலேருந்து பேட்ரி மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஒரு கம்பெனி இங்கே வந்து $10 பில்லியன் அவங்க இன்வெஸ்ட் பண்ணி அவங்க இங்கே ஒரு ஃபேக்ட்ரி செட் பண்ணுற மாதிரி என்ன பண்ணாங்கன்னா அந்த வேலைகள்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு கொஞ்சம் பேர் வந்து இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து அங்கே இருக்க லோக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் யாரோ ஒருத்தவங்களுக்கு வந்து தெரிய வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க இந்த ஐஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, இமிகிரேஷன் அண்ட் கஸ்டம் என்ஃபோர்ஸ்மெண்ட், அவங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த ஐஸ் ஏஜென்ட் எல்லாம் வந்து என்ன பண்ணிட்டாங்க, இருக்க எல்லாரையும் ரவுண்ட் அப் பண்ணி கையில் காலெல்லாம் வந்து செயின்லாம் மாட்டி அவங்கள வந்து கூட்டு போய் டீபோர்ட் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு விஷயத்தினால அந்த பிளான்ட்டோட ஃபியூச்சர் திருப்பி இன்வெஸ்ட்மெண்ட் வருமா வராதா அப்படின்னு வந்து இப்போ வந்து பெரிய லிம்போவில் இருக்குது. இந்த சிச்சுவேஷன் என்ன பண்ணுறாருன்னா ட்ரம்ப் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு வாட்டி அவர் வந்து பிரசிடென்ட் ஆனார் இல்லையா, அப்போ அவர் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தார். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்டான்ஸ் எப்படி இருக்குன்னா, H1B வீசாவே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான் அவரோட ஸ்டான்ஸ் வந்து முதல்ல இருந்திருக்கு. அண்ட் அது அவர் நிறைய மேடை பேச்சுக்கெல்லாம் வந்து அவர் அதை வந்து பதிவு பண்ணியிருக்கார். இப்படி தான் வந்து முதல்ல இருந்துச்சு. அண்ட் ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ செகண்ட் டேர்ம் வரும்போது கூட நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்தாங்க. ஃபேமஸாக $100,000 புதுசாக அவர் H1Bக்கு வந்து பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ரூலும் கொண்டு வந்தாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே வந்து ஓகே, ஃபைனலாக H1B வீசா வந்து அவங்க நல்லா கர்டைல் பண்ணுறாங்க, ஸ்டாப் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து நம்பிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ ட்ரம்ப் இப்படி சொன்னது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அதிருப்தியை ஏற்படுத்திடுச்சு. H1Bல வந்து அபியூஸ் இருக்க தான் செய்யுது. அந்த அபியூஸை எப்படி வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் கொண்டு வந்தால் அது வந்து எல்லாருக்கும் நல்லதாக இருக்கும். இவங்க லோரா இன்கிரம் என்ன சொன்னாங்கன்னா, அப்போ அமெரிக்கா முதல்ல எப்படி பண்ணுச்சு அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. கரெக்டாக தான், அமெரிக்கா வந்து இந்த 1940, 50s என்ன பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனில் முன்னோடியாக இருந்தாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் வந்து இமிகிரண்ட்ஸ் தான். ஒரு ஃபேமஸ் எக்ஸாம்பிள் ஐன்ஸ்டைன், அதாவது தி ஐன்ஸ்டைன், அவரே வந்து இமிகிரண்ட் தான். 1933 அவர் வந்து அமெரிக்காக்குள்ளே வராரு. 1940 அவர் அமெரிக்கன் சிட்டிசன் ஆகிறார். இன்ஃபேக்ட் 1933 வந்து 1940 அவருக்கே 7 வருஷம் ஆயிருக்கு. ஐ மீன் தி ஐன்ஸ்டைனுக்கே 7 வருஷம் ஆயிருக்கு அப்போவே அமெரிக்கன் சிட்டிசன் வாங்குறதுக்கு. இன்றைக்கி வந்து அவரோட பேரில் ஒரு வீசாவே இருக்குது. ஆக்சுவலாக EB-1A எக்ஸ்ட்ராடினரி எபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அது ஷார்ட் ஃபார்மாக த ஐன்ஸ்டைன் வீசான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து கான்ட்ரிபியூட் வந்து இமிகிரண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அவர் உள்ளே வந்ததுக்கப்புறம் இவ்வளோ டேலண்டடான சயின்டிஸ்ட்டை அதுக்கப்புறம் பார்த்து வந்தாங்க அப்படின்னு வந்து இங்கே ஒரு லிஸ்ட்டே எடுக்கலாம். இன்றைக்கி உலகமே பேசிகிட்டு இருக்க முக்கால்வாசி கம்பெனிஸ், சே ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்லா, அதோட ஃபவுண்டர் எலான் மஸ்க் இப்படி ட்வீட் போட்டிருக்காரு.
அதே மாதிரி இன்விடியாவோட ஜென்சங் ஹுவாங் அவர் இப்படி சொல்லியிருக்கார். I don't think that my family would have been able to afford the $100,000. The opportunity for my family and for me to be here would not have been possible. And இது எல்லாமே வந்து வேர்ல்ட் ஃபேமஸ் கம்பெனிஸ் அண்ட் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் வேல்யூபிள் கம்பெனி இன் த பிளானட். இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாமே வந்து H1B இருந்ததுனால தான் இவங்கெல்லாம் இங்கே வந்துட்டு இதை பெருசாகினாங்க. இப்போது அது வந்து தப்பு அப்படின்னு மொத்தமாக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிற அந்த ஏரியாவுக்கு இப்போ மறுபடியும் ஃபோக்கஸ் போக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ ரீசெண்டாக கூட ஃப்ளாரிடா கவர்னர் ஜான் டிசான்டிஸ் அவர் வந்து அவரோட கண்ட்ரோலில் இருக்கிற ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் H1B வீசா எடுக்கிறத நான் வந்து பேன் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் சொல்லிவிட்டு அந்த ரூல்ஸையும் வந்து எனாக்ட் பண்ணார். அப்போதைக்கு நம்ம ஒரு வீடியோவும் போட்டோம். அதை பார்க்காதவங்க நான் இங்கே லிங்க் கொடுக்குறேன், அங்கே போய் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ட்ரம்ப் வந்து இப்படி சொன்னது வந்து H1Bயை சப்போர்ட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் இதில் வந்து ஒரு உண்மைத்தன்மையும் இருக்குது. ஜான் டிசான்டிஸ் வந்து நிறைய அப்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறதுலேயும் உண்மைத்தன்மை இருக்குது. அண்ட் பிரசிடென்ட் ட்ரம்ப் சொல்கிறதுலேயும் உண்மைத்தன்மை இருக்குது. இந்த இன்டர்வியூ ஹோஸ்ட்டும் சரி அண்ட் ஃப்ளாரிடா கவர்னர் ஜான் டிசான்டிஸ் சரி அவங்க கொஞ்சமாக இருக்கிற அந்த அப்யூஸை எடுத்து வச்சுக்கிட்டு ஹோல் சிஸ்டமே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ட்ரம்ப் இங்கே என்ன சொல்கிறாருன்னா இதனால் நல்லது நடக்குது, நமக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வரும், இதனால் வந்து நிறைய டேலண்ட் அட்ராக்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும். ஏன் நம்ம டேலண்ட் அட்ராக்ட் பண்ணோம் அப்படிங்கிற கேள்விக்கும் அவர் ஈஸியாக பதில் சொல்லிட்டாரு. இங்கே வந்து நம்ம இனஃப் டேலண்ட் இல்லை அப்படின்ற பதிலும் அவர் சொல்லிட்டாரு. ஸோ அமெரிக்கா வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகுது. இங்கே இருக்க பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் எல்லாமே வந்து $1 trillion கம்பெனிஸ். $1 trillion இன்விடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து $5 trillion வந்து அட்டைன் பண்ணியிருக்கு. யோசிச்சு பாருங்களேன், $5 trillion. நீங்கள் கேட்குறதுக்கு $5 trillion அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். உலகத்திலேயே அமெரிக்கா, சைனா இதை தவிர்த்து அடுத்த பெரிய ரிச்சான என்டிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு அந்த இன்விடியா கம்பெனி தான். அந்த அளவுக்கு கம்பெனிஸ்லாம் இங்கே ஏன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவ்வளோ டேலண்ட் இங்கே கொண்டு வராங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த டேலண்ட்லாம் நம்ம வந்து எல்லாமே ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்ட் பண்ணி கடைசி இந்த கம்பெனிஸ்லாம் வெளியே போயிட்டாங்கன்னா அமெரிக்கா வந்து உண்மையாகவே ஸ்ட்ரகிள் பண்ணும். இது வந்து பிரசிடென்ட் ட்ரம்ப் சரியாக புரிஞ்சுப்பார். ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஃபேமஸ் எக்ஸாம்பிள் இருக்குது. இந்த கிளிப்பை பாருங்களேன். I got a job at Microsoft. I was quite happy, the Indian tech guy wanting to work at Microsoft. And they applied for my visa, which got rejected. Now you're stuck and you're getting deported back to your country. What do you do? So you decided to come back and start a company here. Thank God. Yes. அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். அவர் இங்கே வந்தார், இங்கே படித்தார், ஆனால் வீசாக்கு அப்ளை பண்ணும்போது அவர் கிடைக்கல. என்ன பண்ணிட்டாரு, இந்தியாவுக்கு போனார். அங்கே வந்து போயிட்டு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ இருக்கிற இந்த சிச்சுவேஷன் வந்து 1990 இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போவே வந்து அந்த H1B ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அமெரிக்கா இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காது அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு கிளிப்பை வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அவ்வளோதாங்க. இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது போக நான் சொன்ன இந்த பாயிண்ட்டில் ஏதோ ஒன்று இல்லை ப்ரோ, நீங்கள் சொல்கிற இந்த ஒரு பாயிண்ட் வந்து எனக்கு மாற்று கருத்து இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, இல்லை நீங்கள் 1-2 பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை தாராளமாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, டாடா, டேக் கேர், பை பை. அண்ட் சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப்.